ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு ஜாப் ஆஃபரோட தாங்க வந்திருக்கேன். அதுவும் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்து கவர்மெண்ட் உத்தியோகம் யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்மளுடைய அரசாங்கம் தான் இப்போதைக்கு செமிகண்டக்டர் லெபார்ட்டரி எஸ்சிஎல் அப்படின்ற ஒரு வேலைக்கு எஸ்சிஎல் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு தான் இப்போதைக்கு வந்து அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்காக வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ அது என்னடா எஸ்சிஎல் அப்படின்னு சொல்லி நான் கூகுள் பண்ணி செக் பண்ணுறப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே இது வருதுங்க. சரிங்களா. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஆர்என்டி ரிலேட்டடாக இருக்குது. ஓகேங்களா. இந்த ஃபீல்ட் ஆஃப் செமிகண்டக்டர். ஓகேங்களா. இப்போதைக்கு ஏஐக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும் அப்படின்றது தானே. இந்த செமிகண்டக்டர்ஸ் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஏஐ பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால இதில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். டெஃபினட்டாக அப்ளை பண்ண பாருங்கள். மறக்காமல் டீட்டெயில்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது வந்து 27ஆம் தேதி 1வது மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 26ஆம் தேதி முடியுது. ஓகேங்களா. 2வது மாதம். அதே மாதிரி வந்து ஆன்லைனில் தாங்க பே பண்ண முடியும். ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது டென்டேட்டிவாக எப்போ இருக்கும் அப்படின்னா மார்ச் மாதத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சிஸ் அப்படின்ற மாதிரி, அதுக்கு முன்னாடி சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அசிஸ்டன்ட் லெவலுக்கு என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 25,500 இருந்து 81,100 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ 81,100 அப்படின்றது நல்ல ஒரு பேக்கேஜுங்க. அதனால டெஃபினட்டாக இது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ வேகன்சிஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25 வேகன்சி இருக்குங்க. அதில் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இஎஸ்எம் அப்படின்ற மாதிரி செப்பரேட்டாக அவங்க பிரிச்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் டெஃபினட்டாக நமக்கும் கிடைக்கும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஆயத்துப்படுத்திக்கணும். அவ்வளோதான். சரி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஒரு கிராஜுவேட் டிகிரி இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா. அது வந்து எந்த ஸ்ட்ரீமில் இருக்கணும் அப்படின்றது எதுவுமே சொல்லலை. ஒரு கிராஜுவேட் டிகிரி இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நல்ல முறையில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்றதும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா. ப்ரொஃபிஷியன்சி இந்த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது கம்ப்யூட்டர் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில், கவர்மெண்ட்டில், இல்லை எஜுகேஷன் செக்டார்ஸில் நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ரிசர்வேஷன் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 800 சரிங்களா. இதை நான் டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரோடு போட்டிருக்கேன். போஸ்ட்டை வந்து இது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேகன்சி சொன்னேன் இல்லையா, 25 வேகன்சி இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஜாபில் தாங்க இது வரும். அப்ளிகேஷன் மோடு வந்து ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அது போக ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து நான் சொன்னேன்ல 27 ஜனவரியிலேருந்து 26 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சேல்ரி அப்படின்றது வந்து 25,500 81,100 வரைக்கும் இருக்கும். அஃபீஷியல் வெப்சைட்டில் தாங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டும் நான் உங்களுக்கு கீழே லிங்க்கில் அட்டாச் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இதே இது வந்து விமென்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, ஓகே, டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் பண்ணுற சார்ஜ் மட்டும் 400 ருபீஸ்ன்னு சொல்லி குறைச்சிருக்காங்க. 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி. சரிங்களா. ஸோ அது எவ்வளோ வருது அப்படின்னா 472 வருது. சரிங்களா. அது போக அப்படின்றது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா பேமெண்ட் எப்படி பண்ணும், எவ்வளோ சேலரி அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சேலரி அலவன்ஸ்க்கு கீழே உங்களுக்கு என்பிஎஸ்ன்ற முறையில் உங்களுக்கு பென்ஷனும் கிடைக்கும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஏஜ் லிமிட் எவ்வளோ வயசு வரைக்கும் நான் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேக்ஸிமமாக 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குல்லையா, அதில் ஒரு 5 வயசு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30 வயசு வரைக்குமே நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு 13 வருஷம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. சர்வீசிங் எம்ப்ளாயிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, லைக் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு 45 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அது போக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே டீட்டெயில்டாக ஒரு
யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று டீட்டெயிலாக இது கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துருச்சு. ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தாங்க இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 20 கொஷின் கேட்போம். பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதில் 20 கொஷின் கேட்போம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில் 20 கொஷின் கேட்போம். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் 20 கொஷின், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஷின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க்குக்கு 2 மணி நேரம். சரிங்களா, 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து எழுதலாம் போல் எக்ஸாம். சரிங்களா, இது தாங்க அவங்க பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் 20 மார்க்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து லைக் 40% எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ பேசிக் இதில் அவங்க பேட்டர்னும் இங்கே கொடுத்துருக்காங்க, சிலபஸும் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூடில் என்ன கேட்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கொயர் ரூட்டு, ப்ரொப்போர்ஷன்ஸு, ஷ்ரெட்ஸு, கிராஃப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், ட்ரையாங்கிள், இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எல்லாம், இன்டர்நெட்டு, நெட்வொர்க்கிங்கு, யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி டூலு, நம்மளுடைய வேர்டு, எக்ஸல், ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கு இல்லையா, அதை தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சிமிலாரிட்டிஸு, டிஃப்ரென்சஸ்ஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நான் உங்களுக்கு வந்து நான் லிங்கை கொடுத்துட்றேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நல்லபடியாக படிச்சுட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதோட லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஓகே, உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா ப்ராப்பராக அட்ரெஸ்ஸு அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அது போக லைக் இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, எம்ப்ளாயர் ஐடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஸ்சார்ஜ் புக்கு, இது எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இவங்க எல்லா ஃபார்ம்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த அனெக்ஷர் 1, அனெக்ஷர் 2 அப்படின்ற மாதிரி கீழே ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஒரு ஸ்க்ரைப் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸ்க்ரைப் ரைட்டருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகே சார், டிஃபென்ஸ் பர்சனலாக அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாம் தாங்க இங்கே இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், போங்க, போய் கிளிக் பண்ணிவிட்டு இதை நல்லபடியாக தரவாக ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் வந்து கெட் த்ரூ பண்ணிடுவீங்க. இது ஒரு கவர்மெண்ட் செக்டார் தாங்க, பென்ஷனோடைய வரக்கூடிய ஒரு செக்டார். ஓகேங்களா, ஸோ ஆல் த பெஸ்ட், டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா, உங்களோட நண்பர்களுக்கிட்டையும் அதிகமாக பகிருங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மக்களே.